இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டும். பாக்குறேன் தலைவன் ஃபன் எலிமெண்ட் நம்ம எதனா ஒன்று சொல்றோம்னா ஒரு மூஞ்சில சின்ன ஸ்மைல் வரும், அப்படியே அழகா ஸ்மைல் வரும். அப்பவே நான் சக்சஸ். இந்த இயர் அப்படி அப்போ வரிசையா நீ அடிச்சுட்டே இருக்கணும், நாங்க கொண்டாடிட்டே இருக்கணும். ஆனா நீயும் அடிச்சுட்டே இருக்கணும், நானும் அதை கொண்டாடிட்டே அப்ப அடிச்சுட்டே இருக்கணும். உங்க ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? பேஷன்ஸா இருங்க. பண்ற பேஷன்ட்னா அந்த பேஷண்ட் நம்ம ஃபேன்ஸ்லாம் நல்லா இருக்கணும். அவங்க அல்ல மணியோ பித்தல்லே கல்லாச்சிது பத்தல்லே. அப்புறம் தலைவரும் அவங்க வைஃபும் ஆடி போட்டாங்க. ஆமா, அதுவும் பிளாஸ்டா அதுதான், இருந்துச்சு. பாக்கியா தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க ஸ்டெப்ல. இல்ல ஆல்ரெடி மாஸ்டர் கத்து கொடுத்தாரு. அதான் நான் பார்த்தேன். இங்க குழந்தைக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி பண்ணாங்க. கம்மிங் பேக் டு ஹாப்பி ராஜ், அஃப்கோர்ஸ் நாங்கள் ரொம்ப ஜிவி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் ரீஇன்ட்ரடியூசிங் அப்பாஸ் அப்படின்னு பார்த்தோன்னே செம்ம குஷியாயிடுச்சு எங்களுக்கெல்லாம். அஃப்கோர்ஸ் எல்லா 90s கிட்ஸுக்குமே ரொம்பவே குஷியாக இருக்கும். ஸோ நீங்கள் தானே அப்பாஸ் சாருக்கு எதானே கோரியோ பண்ணியிருக்கீங்களா? இருக்கீங்க. சின்ன போர்ஷன் ஒன்று இருக்கு, சின்ன குட்டி போர்ஷன் தான். அது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவர் வச்சு கொஞ்சம் அப்பாஸ் சார் வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்ப்பீங்க, அந்த சாங்லேயே வரும். இல்லை, அதான் அந்த ப்ரோமோலேயே பார்த்தேன், அந்த ரிங்குக்குள்ளே அவங்க வர்றது அதுவே வந்து நாங்கள் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி ஜார்ஜ் மரியன் சாரும் அப்பாஸ் சார் என்ன ஒரு மாதிரி வேற டோனில் இருக்குது. பிகாஸ் இப்போ நாங்கள் ஆக்சுவலி படத்தை பற்றி பேசும்போது ஒரு மாதிரி நாங்கள் நிறைய இந்த கன்ஸு ரொம்ப சீரியஸான படங்களாக பார்த்துட்டு இது ஒரு மாதிரி ஹாப்பி, அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹாப்பி வைபாகவே இருக்கு. ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அவர் நடிக்கிறது நேரில் பார்க்கும்போது இஸ் சச் அ டேலண்டட், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு. நம்ம சும்மா போய் அந்த சீன் நம்ம அவர்கிட்ட சொல்லும்போது நம்ம யோசிப்போம், அப்போ பார்த்துருக்கோம், இப்போ என்ன பண்ணுவாருன்னு தெரியல அப்படின்னு போய் நான் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சார் இப்படி வரும், இப்படி நடக்கும், இது நடக்கும் சார், இது நடக்கும், அதுக்கு நீங்கள் இப்படி பண்ணணும் சார், இது ஹை ஸ்பீடு, இதுதான் ஷார்ட்டு அப்படின்னு. ஓகே ஓகே. அவருக்கு வந்து அந்த எந்த ஒரு ஈகோமே கிடையாது. நான்லாம் ரொம்ப சின்ன பையன் அவர் முன்னாடி என்னை பார்த்துட்டு அப்படியா மாஸ்டர், ஓகே மாஸ்டர் தான் கூப்பிடுவார். அண்ட் தி பெஸ்ட் திங் என்ன தெரியுங்கன்னா, செட்டுக்கு வந்து அன்னைக்கு சாங் இருக்குன்னா வந்து காலில் விழுறாருண்ணா, வந்து இது பண்ணி காலில் விழுறாரு. என்கிட்ட வந்து காலில் எப்படி விழ வந்தாரு. அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே பாஸ் ஆயிடுச்சு எனக்கு. அப்படியே வந்து இப்படின்ட்டு மாஸ்டர் மாஸ்டர் நோ மாஸ்டர் நோ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. நான் பயங்கர எமோஷன் ஆகிட்டேன் அன்னைக்கு. ஐயோ, அவ்வளோ ரெஸ்பெக்ட். எவ்வளோ கமல் சார் கூட நடிச்சிருக்காரு, ரஜினி சார் கூட நடிச்சிருக்காரு, எவ்வளோ பெரிய பெரிய ஒரு லெஜெண்டரிஸ் கூடலாம் நடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்டு அன்னைக்கு வந்து காலில் விழ வந்தார் என்கிட்ட. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்பாஸ் சார். ஆமாம், எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான். அப்படியே ஒரு மாதிரி வெளியே போய் தண்ணிலாம் குடிச்சிட்டு வந்து என்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஓகே, எவ்வளோ பெரிய ஆள் அது மாதிரி அவங்களுடைய தொழில் பக்தி. ஆமா, ஒரு சின்ன விஷயம் அப்படி சொன்னாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவார் பாருங்க. நான் என்ஜாய் பண்ணுங்க. நான் ஃபுட்டேஜ்லாம் வச்சிருக்கேன், நான் போடுறேன், படம் ரிலீஸுக்கு அப்புறம் நான் போடுறேன். செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அவ்வளோ நாலேஜ் அவர்கிட்ட இருந்து நான் இது பண்ணேன். மரியா ப்ரோ கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அப்பாஸ் சாரோட அந்த ஃபன்னு செம்ம ஃபன்னில் வருங்க. அவர் செம்ம ஃபன்னு. அவருக்கு ஒரு ஃபன் எலிமெண்ட் நம்ம எதனா ஒன்று சொல்கிறோன்னா ஒரு மூஞ்சில சின்ன ஸ்மைல் வரும், அப்படியே அழகா ஸ்மைல் வரும். அப்பவே நான் சக்ஸஸ். ஓகே, இந்த சீன் சக்ஸஸ். சிரிப்பார். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி தான் ஜிவி சாருமே. ஜிவி சார் கிட்ட நம்ம போய் எதனா ஒரு சீன் சொல்கிறோம், மாண்டேஜஸில் நம்ம எதனா ஒன்று சொல்கிறோன்னா அகெயின் அவர்கிட்டயுமே எந்த ஒரு ஆட்டிடியூடுமே கிடையாது. அவ்வளோ வெல்கமிங்காக அவ்வளோ சூப்பராக இது பண்ணார். அந்த ஒரு சீனியரு, புது மாஸ்டரு, சின்ன பையன், அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்படி அழகா இப்படி நின்று அழகா அப்படியாப்பா ஓகே ஓகே இதுவா இன்ட்ரெஸ்டிங் நைஸ் நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு மாதிரியா, நல்லா இருக்குல்ல இது அப்படின்னு. அவ்வளோ அப்போ நம்மளுக்கு ஸ்பேஸ் ஓப்பன் ஆகிடும், நம்மளுக்கு இறங்கி அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் டே வந்து உட்காந்தாரு, எல்லாமே நல்லா அப்படியே அப்படி போச்சு. செகண்ட் டே ஃபர்ஸ்ட் டே மரியா அப்புறம் வந்து எப்படி இருந்தாருன்னா ரொம்ப அழுக்கான டிஷர்ட்டு, ஒரு ட்ராக் பேண்ட்டு, ஒரு செப்பல் போட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் டே நான் டேக் ஓவர் பண்ணேன், அப்படி இப்படி மாண்டேஜஸ்லாம் எடுத்தேன். செகண்ட் டே பார்க்குறேன் தலைவன் ஒரு ப்ளூ கலர் லைட் ப்ளூ ஷர்ட்டு, ஏதோ டேட்டிங் போகிற மாதிரி வந்திருக்காரு தலைவர். ஜாலியாக வந்துட்டாரு. நான் என்ன தலைவா நேற்று ஒரு மாதிரி இருந்தீங்க, அதான் நீங்கள் பார்த்துப்பீங்களே கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னு. எவ்வளோ பெரிய அப்ரிஷியேஷன் தெரியுமா அது. அது ஒரு ஃபன்னாக இருந்தாலுமே என்னை நம்பி நீ உட்காந்து மானிட்டரில் நீ டேக் ஓவர் பண்ணிப்ப, எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ பண்ணுவியா, நீ பண்ணியா நீ அப்படின்னு எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்து விட்டாரு.
இந்த இயர் அப்படி அப்போ வரிசையா நீ அடிச்சுட்டே இருக்கணும், நாங்க கொண்டாடிட்டே இருக்கணும். ஆனா நீயும் அடிச்சுட்டே இருக்கணும், நானும் அதை கொண்டாடிட்டே அப்ப அடிச்சுட்டே இருக்கேன். ஸோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ். ஏன்னா இப்போ பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது உங்களோட க்ரோத். ஆஸ் நான் சொன்ன மாதிரி தான் ஹாப்பி ராஜ் வந்து ஒரு அழகான ஒரு படமாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான படமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஆடினே இருப்பேன் மட்டும்தான் ஒரு காம்போவா இல்லை வேறு ஏதாவது சாங் பண்ணியிருக்கீங்களா படத்தில் 2 பேரும் சேர்ந்து? இல்ல இந்த படத்துல இந்த ஒரு இதுதான். அடுத்த படத்துல வேணும் நிறைய பண்ணுவோம். அடுத்த படத்தில். ஸோ கண்டிப்பாக இதே காம்போ இன்னும் நிறைய பண்ணணும்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். ஸோ உங்களையே என்னது நம்மளோட growth வந்து இவங்கள மாதிரி இருக்கணும்பா அப்படின்ட்டு பார்க்குற உங்கள் ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க பிஃபோர் வேண்டாம்? பேஷன்ஸா இருங்க. பண்ற பேஷண்ட்னா அந்த பேஷண்ட் தெரியும், எனக்கு தெரியும். நம்ம ஃபேன்ஸ்லாம் நல்லா இருக்கணும். அவங்க வர்த்து வருமா வர்த்து ஒரு டென்ஷன் அவர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ஒரு காண்டானார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிரிச்சுன்னு இருப்பேன் நான். ஒரு காண்டானார்னா எழுதினே இருப்பாரு, கபாப் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பாரு. நைட் 2 மணிக்கு எங்கன்னா போய் கபாப் சாப்பிடுவேன் அப்படின்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி எதனா ஒரு புது பாட்டு ஹிட்ல இருக்குன்னா அந்த உக்லைன் போட்டு அதுல போட சொல்லுவாரு. அப்படியே போட்டு அல்லம் பண்ணி என்ன பாட்டு அது? இது மல்லம்ம பித்தா பித்தா மல்லம்ம பித்தா பித்தா அரபிக் அரபிக் குத்து. அப்ப அது கொஞ்சம் ஹிட்ல இருந்தது. கொஞ்சம் ஹிட்டா பயங்கர ஹிட்ல இருந்தது. சாரி அல்ல மணியோ பித்தல்லே கல்லாச்சிது பத்தல்லே அப்படி போட்டோம் நாங்க. அது ஃபியூ லைன்ஸ் பாடுறீங்களா அப்படியே? அல்ல மணியோ பித்தல்லே கல்லாச்சிது பத்தல்லே அல்ல மணியோ பித்தல்லே கல்லாச்சல் பத்தல்லே இதை நாங்க பண்ணல, நீங்க கேட்கணுங்க சேனல்ல, இதை நாங்க பண்ணல அப்படி வரும். இன்ஸ்டாகிராம்ல போறியப்பா லைவுக்கு, மாக்கப்பா இன்ஸ்டாகிராம் போறியப்பா லைவுக்கு, ஷூட்டிங்க்கு என்னைக்கு நான் வந்துக்கிறியா டைமுக்கு அப்படி அவரு. ஷவர்மா சாப்பிடலாமான்னு. சரி ஓகேன்னு அப்படியே பார்த்துனே இருப்பாரு. பார்த்துட்டு சொல்லுவாரு, செத்தும் நிம்மதி இல்லாம சுத்தி நிற்குது பத்தியான்னு. என்னடா சொல்றேன்னு திரும்பி பார்த்தா கிரில் சுத்தின்னு இருக்கும் பின்னாடி. சிக்கன் கிரில் சுத்தின்னு இருக்கும். யார சொல்றேன்னு திரும்பி பார்த்தா கிரில் செத்து போய் நிம்மதி இல்லாத சுத்தி நிற்குது. இவரை நீங்க வந்து பிக் பாஸ்ல வந்து பார்த்தது என்ன கேட்டீங்கன்னா டு பி வெரி ஃப்ராங்க் ஒரு 50% தான். அவ்வளவுதானா? வெறும் 50% தான் நீங்க பாத்துருக்கீங்க. இன்னும் பயங்கர ஏகப்பட்ட அவருக்கான அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்துருச்சுன்னா, கம்ஃபர்டான மக்கள் கூட பழக ஆரம்பிச்சிட்டாருன்னா, பிக் பாஸ் மேலே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் தானே. அந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோன்ல அவர் பிளாஸ்ட் பண்ணாரு. பட் அவர் கம்ஃபர்ட்டா இருக்கிற அந்த ஜோன் பிளாஸ்டா இருக்கும். அந்த ஹுக் ஸ்டெப் வந்து எப்படி தூரம் வைரல் ஆகுது அண்ட் அதை வச்சு ரீல்ஸ்லாம் பண்றது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு அந்த ஹுக் ஸ்டெப்போட அந்த பேர்டிங்ஸும் சரி அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸும் சரி அது எப்படி கொண்டு வந்தீங்க? ஸோ அப்போல்லாம் இஷ்டத்துக்கு ஆடுவாங்க சாங்ஸ்லாம். இப்போ அப்படி கிடையாது. அந்த ஹூக்குக்கு வந்து கண்டிப்பாக எதனா ஒன்று சிம்பிளாக பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆடுறாங்கல்ல, சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் அதை ஆடி அவங்களே பாதி ப்ரொமோட் பண்ணிடுறாங்க, பிளாஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. எல்லாம் இன்ஸ்டாகிராம் திறந்தாலே வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. நம்ம பாட்டை பண்ணுறாங்களே அவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏங்க இப்படி பார்க்குறாங்க எறும்புங்க ஓடுற மாதிரி இருக்குதுங்க ஸ்டேட்டஸில். நான்ல எண்ணி பார்க்குறேன் 1 2 45 50 போட்டு வச்சுக்கிறப்ப அதுதான் அவங்களுடைய மதிப்பு, அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறது. அப்புறம் தலைவரும் அவங்க வைஃபும் ஆடி போட்டாங்க. ஆமா, அதுவும் பிளாஸ்டா இருந்துச்சு. எத்தனை பேர் ரீஷேர் பண்ணிட்டு ஆக்சுவலி செம்ம கியூட்டா இருந்தது. அது செம்ம கியூட்டா இருந்தது. எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? இல்ல அவங்க தான் உங்களை ஆட அவங்க வச்சாங்க? நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. இல்ல பாக்கியா அவங்க வந்து நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க. பாக்கியா தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க ஸ்டெப்லாம். இல்ல ஆல்ரெடி மாஸ்டர் கத்து கொடுத்தாரு. அத நான் பார்த்தேன். இல்ல இல்ல பாக்கியா யோசிக்கிற ப்ரோமோல நம்ம சொல்லி கொடுத்தோம். இல்லப்பா அப்படி இல்லப்பா, இவங்க தான் கத்து கொடுத்தாருங்க. மறுபடியும் ஒருத்தர் கத்து கொடுத்ததாங்க எனக்கு வரும். புரியுது. நம்ம இங்க குழந்தைக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி பண்ணுவோம். பாக்கியா தான் ஸ்டைலா பண்ணிக்க மறுபடியும் மாஸ்டரோட ஸ்டெப் எனக்கு அவ கொஞ்சம் அவங்க வந்து கத்து கொடுத்தது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த பொட்டி எடுக்காத அப்படின்ட்டு இருந்த இது அந்த ப்ரோமோ ஐடியா யாருது? ஐடியா பேஸ் ஐடியா வந்து நம்மளோட டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களோட தான். அதுக்குள்ள இவர் இருக்காருன்னொடனே என்ன பண்ணலான்னும் போது பொட்டி எடுத்துட்டு வந்த மேட்ரு ஒன்று இருந்தது. அது நான் தான் சொன்னேன், பொட்டி வந்து வச்சு அதில் ஒன்று பண்ணலான்னு. அப்புறம் அண்ணனுக்கு வந்து ரிவ்யூவர்ஸ் பற்றிலாம் தெரியாது. அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது என்னது யார் இவங்க அப்படி இப்படிலாம் எனக்கு வந்து இந்த யூடியூப்ல ஃபெமிலியராக இருக்கிறவங்க அது எனக்கு உண்மையிலே தெரியாது மேடம். நான் வந்து பாட்டு எழுதுவேன், பாட்டு பாடுவேன், பாட்டு கேட்குவேன். எஸ்பிபி சார் எனக்கு வந்து பெரிய அந்த மாதிரி ஒரு லெஜெண்டை நான் ரசிக்கிற ஒரு ஆள். இந்த மாதிரி ரிவ்யூ கேட்குறவங்க இந்த இவங்கெல்லாம் ஃபேமஸ் ஆகுறாங்களா எனக்கு தெரியாது, இந்த வார்த்தைலாம் ஃபேமஸ் ஆகுறதுலாம் எனக்கு தெரியாது. ஸோ அப்படி தெரிஞ்சிருந்தா பிக் பாஸ் யூடியூப்ல போகும்போதே நான் வந்து கொஞ்சம் யார்கிட்ட எப்படி பழகணும்னு பழகிருப்பேன்.
இல்ல இல்ல அது தப்பா அது நினைக்காத. நீ தெரிஞ்சிக்காம போனதுதான் நல்லது. நல்லதுன்னு சொல்ல இல்ல, அதுதான் ஏன்னா நானும் எனக்கு சொல்றேன். எனக்கு கவிஞர்கள் மேத்தா, முத்துலிங்கம், வாலி சார், வைரமுத்து இவங்களுடைய ஸ்பீச் கேட்கறது, ம். முகமது அலி, டைசன், இப்படி நான் யூடியூப் போறேன்னா இப்படி டைப் பண்ணி பாக்குற ஒரு கேரக்டர். என்ன தெரியல அப்படின்னு வந்துருமா அதெல்லாம் வந்து நம்ம கேட்கறதே இல்லை, கேட்டிருப்போம். ஆமா. இதுல தான் வருதா, இதெல்லாம் ரிவ்யூல வருதா, அதெல்லாம் எனக்கு உண்மையிலே தெரியாது. தெரியாது. என்னுடைய தொழில் வேற, இந்த பாட்டு பாடுறது புரியுது. அதுலயே தான் இருப்பேன். போய் படத்துல 3 ஹவர் உட்காந்து என்ன இப்படி கட்டி போட்டு இந்த எப்படா வெளியே விடுவாங்க நம்மளுக்கு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உட்காந்து அவ்வளவு பொறுமையா படம் பார்க்க மாட்டேன். அப்ப ஹாப்பிராஜ் எப்படி பார்க்க போறீங்க? அது ப்ரீவியூ ஷோர்ல என்ன அவர் கட்டுருவாப்புல கையில. சோ உங்களோட காம்போக்காக ஒரு வரவேற்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, சோ மக்கள் அதை எப்படி பாக்குறாங்க அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு க்ளோசஸ்ட் கமெண்ட்ஸ் அப்படின்னா? ஃபர்ஸ்ட் வந்து தெரியாது. அண்ணன் பண்ணியிருக்காருன்னு ஓரளவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸும் நம்ம கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த அலுமினியம் பித்தளை ஆப்வியஸ்லி. ஸோ அதுக்கப்புறம் இது இருந்தது. பட் எனக்கு நம்ம பசங்கிட்ட டான்ஸர்ஸ் கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா அதில் அவ்வளோ இருக்குது, கஷ்டம் இருக்குது. அதில் நிறைய படம் பண்ணியிருக்காரு, பாடியிருக்காரு. ஸோ ஏதோ ஒன்று கம்மியாக இருக்குது, ஏதோ ஒன்று கம்மியாக இருக்குடா, அவரு அந்த இடம் இல்லைடா அவருக்கு இன்னும் இது இருக்குது. நான் நிறைய பசங்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த பிக் பாஸ்ன்றது அந்த ஜோனில் போய் இப்போ வேறு மாதிரி தலைவன் வேறு மாதிரி ஐட்டப்பில். பட் ஆனால் அங்கே அந்த காம்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்காது, அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். தைரியமாக நம்பி நான் பண்ணுவேன். இப்போ 3 days தான் எனக்கு டைம் இருக்குது. இப்போ நம்ம அந்த அலுமினியம் பித்தளை பண்ணதெல்லாம் வந்து வித்தின் 1 day. ஆமாம், 1 day. அதோட ரிஹர்சல் வந்து டெலியோ அவார்ட் ஜானிக்கு காலையில் நம்ம ரிஹர்சல் பண்ணுறோம். டெலியோ அவார்ட் ஜானிக்கு காலையில் ரிஹர்சல் பண்ணுறோம், ஈவினிங் ஷூட்டு. அதுக்கு முந்தான நாள் நைட்டு எழுதி காலையில் பாடினாரு. அண்ட் நான் வந்து ஆனால் ராஜுபாய் ஆடுறாரு, நான் நடுவில் நான் அப்பப்போ வந்துட்டு எனக்கு பத்தலை, இது பத்தலை அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு போனேன்னா இந்த இது பத்தலை, இன்னும் என் சூடு என்ன பண்ணலான்னு அந்த ஃபுல் லிரிக்ஸ், அது சரணம் வந்து அது சும்மா ஒரு பாட்டுக்கான சரணம்லாம் கிடையாது, ஏகப்பட்ட பாட்டுக்கான கண்டென்ட். இல்லை அதிகம், இன்னும் அதிகம். ஸோ அந்த அளவுக்கு கண்டென்ட் எழுதி கொடுப்பாரு. பிளாஸ்டாக இருக்கும். அதில் வேற அப்ரூவல் வேற வாங்கணும். அது சரியில்லைன்னா அகைன் அழிச்சு மறுபடியும் எழுதணும். அண்ட் நான் அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாவோ கஷ்டமாக பார்க்கல, எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த வகையில் தான் நான் கனெக்ட் பண்ணுறேன். அந்த காம்போவை ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். உங்களோட போடுற அந்த உழைப்பை வந்து 100% கொடுத்துருங்க. ஒரு சின்ன ரீல்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேஜில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கேன். ஒரு ரீல்ஸில் நான் சும்மா எங்கேயோ ஏதோ கிரேஸியாக க்ரியேட்டிவிட்டியாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன்னா அது ஒரு ப்ரொடியூசர் போட்டு காட்டி எனக்கு இந்த மாதிரி பண்ணீங்களா, இது நீங்கள் படத்தில் இந்த மாதிரி எதாவது பண்ண முடியுமான்னு என்னை கேட்டாங்க. ஸோ இட் மீன்ஸ் அ லாட். அது வந்து உங்களை எப்போ வேணாலும் அது எப்போ வேணாலும் தூக்கி விடும். பொறுமையாக இருங்க, பண்ணுற வேலையை 100% பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும். என்ன நீங்கள் எதுவுமே சொல்லணுமா? நல்ல பாடல்கள் கொடுத்தீங்கன்னா அது 50 வருஷம் கூட நிற்கும். அது மாதிரி வந்து பாட்டு எழுதும் போது இப்போ கேட்டு நாளைக்கு தூக்கி போடுற மாதிரி பாட்டு லிரிக்ஸ் பண்ணாதீங்க. அதை வந்து மக்களுக்கான நல்ல விஷயமா மக்கள் மனசில் போய் சேரணும். நான் உன்னுடைய பாடல்கள் மூலயமா ஒரு 10 பேராச்சும் திருந்தணும் அப்படின்னு ஒரு பாடல்கள் கொடுத்தீங்கன்னா அது நிலைச்சு நிற்கும். உங்களை வந்து அப்போ நல்லா அப்ரிஷியேட் பண்ணி வெளியே பெரிய பெரிய ஆட்கள்லாம் அது இவருடைய ஒர்க்கு ஒரு சின்ன ஒர்க்குன்னா கூட ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணுறாரு. அந்த ஒரு பிட்டு பார்த்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்து இன்றைக்கி எங்கேயோ இருக்காரு. ஓகேவா? அது மாதிரி வந்து அவங்க பாடுற பாட்டிலே எழுதுகிற இதுலேயும் வந்து ஒழுக்கமாக நல்லதாக பண்ணாங்கன்னா அது பெரிய ஆளுக்கிட்ட போய் சேரும். இதே வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும்ன்றது தான் அவங்களுக்கு நான் சொல்லுவேன். சூப்பராக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய காம்போல உங்களை பார்க்கணுன்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.